நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை செவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் செவிக்கும் இந்த அத்தியாயத்தில் வியாசர் உலகம் அனித்தியம் என்பதையும் பிரம்ம ஞானத்தினால் மோட்சம் பெறுவது அவசியம் என்பதையும் சுகருக்கு சொல்லியதுதான் செவிக்கிருக்கின்றோம். யுதிஷ்டிரர் பீஷ்மாச்சாரியரை பார்த்து, முற்காலத்தில் வியாசருடைய புத்திரரான சுகமுனிவர் எப்படி வைராகியத்தை அடைந்தார், இதை நான் கேட்க விரும்புகின்றேன், எனக்கு கேட்பதில் மிக்க ஆவல் இருக்கிறது என்று கேட்க பீஷ்மர் சொல்ல ஆரம்பித்தார். யுதிஷ்டிரா, பிதாவான வியாசர் உலகத்துக்கு ஒத்த நல்ல ஒழுக்கத்துடன் சஞ்சரிக்கிறவரும் ஒன்றிலிருந்தும் பயமில்லாதவருமான புத்திரருக்கு தமக்குரிய வேத முழுமையும் அத்தியனம் செய்வித்து உபதேசம் செய்ய ஆரம்பித்தார். புத்திரா, தர்மத்தை அனுஷ்டிக்க கடவாய். இந்திரியங்களை ஜெயித்து மிகவும் கடுமையான பனி வெயில்களையும் பசி தாகங்களையும் காற்றையும் எப்பொழுதும் ஜெயிக்க கடவாய். சத்தியம், ருஜுவாய் இருத்தல், குரோதமில்லாமை, அசூயை இல்லாமல், தமம், தவம், துன்பம் செய்யாமை, குரூர தன்மை இல்லாமை, இவைகளை விதிப்படி காப்பாற்று. கபடத்தை எல்லாம் விட்டு தர்மத்தை பற்றி உண்மை வழியில் நில். தேவதைகளையும் அதிதிகளையும் ஆராதித்து சேஷத்தால் பிராண யாத்திரையான ஆகாரத்தை அருந்து. நீ நுரைக்கு நிகரான தேகத்தில் ஜீவன் பக்ஷி போல் இருக்கையிலும் இஷ்டர்களுடைய சகாயம் அனித்தியமாய் இருக்கையிலும் எப்படி நித்திரை செய்கிறாய்? காம முதலான பகைகள் மிக்க ஜாக்கிரதை உள்ளவைகளும் எப்பொழுதும் தர்ம காரியத்தில் முயற்சி உள்ளவைகளும் சமயத்தை அடைய விரும்புகிறவர்களுமாய் இருப்பதை சிறுவனான நீ அறியாமல் இருக்கிறாய். நாட்கள் கணக்கிடப்படுகின்றன, அப்படியே ஆயுள் க்ஷணமாய் இருக்கிறது. வாழ்நாள் இவ்வளவு என்று எழுதப்படுகிறது. ஏன் எழுந்திருந்து ஓடாமல் இருக்கிறாய்? மிகவும் நாஸ்திகர்களாக உள்ளவர்கள் பரலோகத்திற்குரிய காரியங்களில் தூங்குகிறவர்களாகி மாமிசம், உதிரம் இவைகளை வளர்த்ததற்கு வேண்டிய இம்மைக்குரிய காரியங்களை விரும்புகிறார்கள். புத்தி மோகத்தை அடைந்து தர்மத்தில் அசூயை அடைகிறவர்களும் கெட்ட மார்க்கத்தில் செல்லுகின்றவர்களுமான மனிதர்களை அனுசரிக்கிறவனும் துன்பத்தை அடைகின்றான். மிக்க வலிமையுடையவர்களும் வேதத்தையே முக்கியமாக கொண்டவர்களும் சந்தோஷத்தை அடைந்தவர்களும் தர்மத்திலிருந்தும் விலகாத மார்க்கத்தை அடைந்திருக்கின்றவர்களுமான பெரியோர்களை உபாசித்து கேட்க கடவாய். வித்வான்களும் தர்மத்தை பார்க்கின்றவர்களுமான அவர்களுடைய கொள்கையை மனத்தில் தரித்து மேலான புத்தியினாலே மார்க்கத்திலிருந்து விலகி செல்லுகின்ற மனத்தை அடக்க கடவாய். நிகழ்காலத்தை மட்டும் பார்க்கிற புத்தியினாலே நாளை என்பது தூரத்திலிருந்து நிலைத்து பயமற்றவர்களும் எல்லாவற்றையும் பட்சிக்கிறவர்களும் அறிவில்லாதவர்களுமாக இருப்பவர்கள் கர்மாவிற்குரிய பூமியை பார்ப்பதில்லை. தர்மமாகிற ஏணியை அடைந்து சிறிது சிறிதாக ஏறி வர வேண்டும். தன்னை சுற்றி கூடு கட்டுகிற பூச்சி போல ஆத்மாவை காமாதிகளால் சுற்ற செய்து அறியாமல் இருக்கிறாய். நாஸ்திகனும் மரியாதையை மீறியவனும் கரையை பிடிக்கிற பிரவாகம் போல் இருப்பவனுமான மனிதனை தடையற்றவனாகி வழியில் பிடுங்கப்பட்ட மூங்கிலை போல இடப்பக்கத்தில் தைரியமாக ஓடத்தை செய்து காம குரோதங்களாகிற முதலைகளை அடையதும் 5 இந்திரியங்களாகிற ஜலத்தை உடையதுமான சம்சார நதியையும் அதிலுள்ள ஜனனங்களாகிற மடுக்களையும் தாண்ட கடவாய். உலகம் மிருத்யுவினால் கொல்லப்படும் ஜரையினால் துன்பப்படுத்தப்பட்டு இருத்தலாலும் ஆயுளை வீணாக இரவுகள் வந்து கொண்டிருப்பதாலும் சம்சாரமாகிற நதியை தர்மமாகிற ஓடத்தில் தாண்ட கடவாய்.
நிற்கிறவனையும் படுத்திருக்கிறவனையும் மிருத்யுவானவன் அகாரணமாக கொல்லுகையில் யார் எப்படி சுகத்தை அடைவான்? ஒருவன் கர்மங்களில் திருப்தி அடையாமல் அவைகளை தேடிக்கொண்டிருக்கையிலேயே பெண் சென்னாய் செம்மறி கிடாயை எடுத்து கொண்டு போவது போல மிருத்யு அவனை எடுத்து கொண்டு போய்விடுகிறான். அந்தகாரத்தில் பிரவேசிக்க வேண்டி இருக்கையில் வளர்க்கப்பட்ட ஜுவாலையுடையதும் தர்ம புத்திமயமும் பெரிதுமான தீபத்தை நாளடைவில் முயற்சியுடன் தரிக்க வேண்டும். பிராணியானது அநேக ஜன்மங்களை எடுத்து ஒரு சமயம் இந்த மனித ஜன்மத்தில் பிராமண தன்மையை அடைகிறது. அதை காப்பாற்று. இந்த உலகில் பிராமணனுக்கு இந்த சரீரம் காமத்திற்கும் அர்த்தத்திற்கும் உண்டாவதில்லை, கிளேசத்திற்கும் தவத்திற்குமே உண்டாகிறது. இறந்த பிறகு நிகரற்ற சுகம் உண்டாகிறது. பிராமண ஜென்மமானது அநேகமான தவங்களால் அடையப்படுகிறது. அதனை அடைந்து கிரீடையில் பற்று வைத்து விளையாடக்கூடாது. தன் வேதத்திலும் தவத்திலும் இந்திரியங்களை அடக்குவதிலும் எப்பொழுதும் பிரவர்த்தித்து மோட்சத்தை விரும்பி நல்ல காரியங்களில் பற்றுடன் எப்பொழுதும் முயற்சி செய். அவ்யக்தத்தை காரணமாக உடையதும் கலைகளை சரீரமாக உடையதும் சூக்ஷ்மமான ஸ்வரூபமுடையதும் க்ஷணங்களும் திருடிகளும் இமைப்பொழுதுமகளாகிற ரோமங்களை உடையதும் சமமான சக்தி உள்ள சுக்ல கிருஷ்ண பக்ஷங்களான கண்களுடையதும் மாசங்களாகிற உறுப்புகள் உடையதுமான மனிதர்களுடைய பிராயமாகிற இந்த குதிரையானது ஓடுகிறது. எப்பொழுதும் புறப்பட்டதும் கடிய வேகத்துடன் போகிறதுமான அதை பார்த்து எப்பொழுதும் இம்மையில் நன்றாக பார்க்கிற உன் கண்ணானது மற்றொருவன் வழிகாட்டி அழைத்து கொண்டு போக வேண்டியதாய் இருந்தால் பரலோகத்தை கருதி உன் மனம் தர்மத்தில் பற்றி நிற்கட்டும். தர்மமும் காமமும் சீலமும் குன்றிய இவர்கள் எப்பொழுதும் அனிஷ்டத்தின் சம்பந்தத்தால் அலறுகிறவர்களும் அதர்மங்களாகிற அநேக கவலைகளாலே மிகவும் கிளேசத்தை அடைந்தவர்களுமாகி யாத்தனா சரீரத்தை அடைகின்றார்கள். எப்பொழுதும் தர்மத்தில் பற்றினவனும் உத்தம ஜாதியை நன்றாக பார்த்து காப்பவனுமான அரசன் புண்ணியவான்கள் அடைகிற உலகங்களை அடைகின்றான். அவைகளில் பலவிதமாகவும் சஞ்சரிக்கின்றான். இதற்கு முன் அடையப்படாததும் குற்றமற்றதுமான மோட்ச சுகத்தையும் அடைகின்றான். குருக்களுடைய வார்த்தையை கொள்ளாதவன் மரணத்தை அடைந்த பொழுது நரகத்தில் பயங்கரமான சரீரமுடைய நாய்களும் இரும்பு போன்ற மூக்குகளை உடைய பட்சிகளும் வலிய கழுகு கிராம் முதலான பட்சிகளுடைய கூட்டமுமான உதிரத்தை அருந்தும் துஷ்ட ஜந்துக்கள் வந்து சூழுகின்றன. இந்த உலகில் மனம் போன வழியே சென்று பிரம்மாவினால் நியமிக்கப்பட்டவைகளும் சுஷியாயிருத்தல், சந்தோஷம், தவம், வேத அத்தியனம், ஈஸ்வர தியானம், கொல்லாமை, பொய் சொல்லாமை, திருடாமை, பிரம்மச்சரியம், பிரத்திக்கிரகம் செய்யாமை என்கின்ற 10 குணங்களுடையவைகளுமான இந்த மரியாதைகளை பேதிக்கிற பாவியானவன் யமனுடைய ராஜ்யத்தில் உள்ள அசிபத்திர வனத்தை அடைந்து மிகவும் கஷ்டத்துடன் வசிக்கின்றான். லோபமுடையவனும் பொய் சொல்வதில் மிக்க பிரியமுள்ளவனும் எப்பொழுதும் அவமானத்திலும் வஞ்சனையிலும் பற்றுதல் உடையவனும் வியாஜ கர்மங்களால் பிறருக்கு கஷ்டத்தை செய்தவனும் பாவ கர்மம் உடையவனுமான மனிதன் கொடிய நரகத்தை அடைந்து மிக்க துக்கத்தை அனுபவிக்கின்றான். கொதிக்கின்ற வைதரணி என்கின்ற பேராற்றில் மூழ்கினவனும் அசிபத்திர வரத்தில் வறுக்கப்பட்ட சரீரம் உடையவனும் கோடாலி காட்டில் படுத்தவனுமாகி பெரிய நரகத்தில் விழுந்து துன்பத்துடன் வசிக்கின்றான். பிரம்மலோகம் முதலான பெரிய ஸ்தானங்களை புகழ்கிறாய், பரபிரம்மத்தை சிந்திக்கவில்லையே. சில காலத்தில் மரணத்தை விளைவிக்கிற கிழத்தனம் வருவதை நீ அறியவில்லையே. புறப்படு, ஏன் இருக்கிறாய்? பெரிதும் மிகவும் வருந்துகிறதும் கொடியதுமான பயம் உண்டாகிவிட்டது. சுகத்திற்கு வழியை தேடு. நீ மரித்து யமனுடைய கட்டளையினாலே கொடியவர்களான யம பட்டர்களால் யமனிடம் கொண்டு போகப்படுவாய். ஆகையால் நீ நல்வழியில் முயற்சி செய். பிறர் துக்கத்தை அறியாத பிரபுவானவன்
பந்துக்களோடு சமூலமாக அபகரிப்பான். உன்னுடைய இந்த உயிர் எவ்வளவு? யமனை விலக்குகிறவன் இல்லை. யமன் வருவதற்கு முன் வீசும் காற்றானது உண்டாக போகிறது. நீ ஒருவனாகவே கொண்டு போகப்படுவாய். பரலோகத்திற்குரிய சாதனத்தை செய்து கொள். முடிவை செய்கிற காற்று ஒன்றே உனக்கு வீசப்போகிறது. பெரிய பயம் வரும் பொழுது உனக்கு திசை மயக்கம் உண்டாக போகிறது என்று தொடர்ந்து வியாச பகவான் சுகரை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். அத்தியாயம் இன்னும் தொடர்கிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நமஸ்காரம்.